மாணவ சமுதாயம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முதல் கடமை எது? நகரத்தை நல்ல விதமாக மாற்றுவதா, அல்லது கிராமங்களை முன்னேற்றுவதா, அல்லது நமது கலாச்சாரத்தை காப்பாற்றுவதா, பெரியவர்களை மதித்து சந்தோஷமாய் வைத்துக் கொள்வதா? எல்லாமே முக்கியம்தான். ஆனால் எது முதல் கடமை என்கிறதான் கேள்வி. உங்களுக்கு எத்தனை கண்ணு? எத்தனை? ரெண்டு. ரெண்டு. எனக்கு எத்தனை தெரியுமா? கோடிக்கணக்கான கண்ணு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பெரியவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கண்கள். அவங்கள மதிக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது தான் நான் பேச போகிறேன். ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்கான், 39 பேர் பாஸ் ஆகிட்டான், ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அந்த ஆசிரியர்கள் வருத்தப்படுவாங்களா, சந்தோஷப்படுவாங்களா? வருத்தப்படுவாங்க. நல்ல ஆசிரியர்னா வருத்தப்படுவாங்க. ஏன் தெரியுமா சார் வருத்தப்படுவாங்க? அவங்களுக்கு 39 பேர் பாஸ் ஆனது பெருசு இல்லை, ஒருத்தனோட வாழ்க்கை சீரழிச்சேன்னு மனசால வருத்தப்படுவாங்க பாருங்க. அவங்க தான் ஆசிரியர்கள் குணம். 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு சைட்லாம் தாய்கள்லாம் உட்காந்துருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட மகள்கள் உட்காந்துருக்காங்க. இந்த மகள்கள் வந்து சொல்கிறாங்க, நானும் எங்கள் அம்மாவும் வெளியே போகிறச்ச எல்லாரும் 2 பேரும் அக்கா தங்கச்சியான்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவோட அழகை பார்த்து நான் பொறாமப்படுறேன், வயிற்றெரிச்சல் படுறேன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பெற்றோர்கள் என் பையன் நல்லா படிக்கிறான், என் பையன் அழகாக இருக்கான், என் பையன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் அப்படின்னு வயிற்றெரிச்சல் அடைஞ்சிருக்காங்களா? இல்லை. அதுதான் பெற்றோர்களோட குணம். தன்னுடைய தாய் அழகா இல்லாட்டி கூட என்னுடைய தாய் அழகானவள் சொல்கிறதா நம்முடைய கலாச்சாரம். நம்ம தாய் அழகே இல்லை, இல்லாத கூட என் தாய் எனக்கு அழகு அப்படின்னு சொல்கிறது நம்ம கலாச்சாரம். ஆனால் அந்த பொண்ணு சொன்ன உடனே ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம டிவியில் போட்டு நம்ம கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்கன்னு தான் தோணுது. உண்மையிலே அது கண்டிக்க வேண்டிய விஷயம். சுற்றுலாத்தலங்கள், நகரத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களை பாதுகாக்கணும் சார். அப்புறம் வந்து சிட்டியை அழகுபடுத்தணும்னா நிறைய மரம் வளர்க்கணும் சார். இப்போது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசாங்கம் சட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அது யார் சார் கேட்குறாங்க? அது இல்லாமல் அங்கே பாருங்கள், காரா கரிவண்டியான்னு நீங்கள் எழுதிருக்கு, அந்த மாதிரி பேனர் இருக்குது. அவ்வளோ புகை வருது. அந்த புகையால் எத்தனை பொல்யூஷன். அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது நமது நாடு, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிவோம் அப்படின்னு உணர்ந்து இது நம்ம பூமி, இது அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். சரி சார், நம்ம நகரத்தில் தீ விபத்து ஏற்பட காரணம் என்ன சார்? அங்கே பாருங்க, எத்தனை அடுக்குமாடி கட்டணம் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்ட 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 கட்டுறதுனால தான் சார் தீ விபத்து ஏற்படுது. சில சமயம் கேஸை மூட மறந்துடுறோம், சில சமயம் கேஸ் திறந்துருக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிடுறோம். அதனால தான் விபத்து வருதே தவிர ஃப்ளாட் என்ன பண்ண முடியாதுக்கு? ஃப்ளாட்டெல்லாம் இடிச்சுட்டு தனித்தனி வீடு கட்ட முடியுமா சார்? நீங்கள் சொன்னது என்னமோ உண்மைதான் சார். ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு தள்ளி தள்ளி இருக்கும். ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டா இன்னொரு வீட்டுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் பரவாது சார். ஆனால் ஒன்று, அந்த காலத்தில் ஃபயர் இன்ஜின் இவ்வளோ கிடையாது. இந்த காலத்தில் ஃபயர் இன்ஜின் இருக்குது, உங்களுக்கு டெலிஃபோன் வசதி இருக்குது. ஒவ்வொரு வீட்லையும் எழுதியிருக்கான், அவசரத்துக்கு நீங்கள் இந்த நம்பரை ஃபோன் பண்ணுங்கன்னு. ஃபோன் பண்ணால் அவங்க மணி அடிச்சுன்னு ஓடி வரான். அப்படி ஒன்றும் தூங்கலை. இப்போ ஃபயர் இன்ஜின்லாம் பெரிய 100 மாடி மேலே கூட ஏறக்கூடிய அளவுக்கு லேடர்லாம் வச்சுருக்காங்க. சுவிட்சை தட்டினா குன்னு மேலே போகுது. தன் உயிரை கூட பணையம் வச்சு நெருப்பை அணைக்கக்கூடிய வீரர்கள் நம்மளும் இருக்கிறார்கள். லிவிங் டுகெதர், இது நம்ம கலாச்சாரத்துக்கு தேவையா சார்? பிடிச்சா இருந்துக்கிறதான். அமெரிக்காவிலையும் பெரிய நாடுகளையுமே டைவர்ஸ் குறைஞ்சிருச்சு சார், நம்ம நாட்டில் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய கடமையை தெரிஞ்சு மாறினா நகரம் என்ன கிராமம் என்ன எதுவாக இருந்தாலும் மாறுவோம், மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. இப்போ ஒரு மாணவன் +2 முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போய் சேர போகிறான். அவங்க முதல்ல எதை பற்றி சார் யோசிப்பாங்க? ராகிங் இருக்குமா இருக்காதா, நல்ல டீச்சர் கிடைப்பாங்களா மாட்டாங்களா, நல்ல கேன்டீன் இருக்குமா இருக்காதா, அதெல்லாம் அடுத்த இதாக யோசிப்பாங்க. முதல்ல வந்து அவங்க இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகலான்னு யோசிப்பாங்க. அந்த இடத்துலயே ஒரு கலாச்சாரத்தோட பங்கு ஆரம்பிச்சிருது. பெண்கள் போட்டு போகிறத பெண்களாலே பார்க்க முடியாத நிலைமை இருக்கு. டைட் ஜீன்ஸு, ஸ்கர்ட்டு, ஃபினோஃபார்மு, கோணி பையை தைச்சிட்டு போட்டு போகிறாங்க. கோணி பையா? அதான் சார் ஜீன்ஸு. மகாபலிபுரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிற்பத்தை பாருங்களேன், அதை எப்படி செதுக்கி வச்சுருக்காங்கன்னு. அதில் பெண்கள் அவ்வளோ அசிங்கமாக காட்டியிருக்காங்க. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை காணும்படி, அந்த மாதிரி தான் சொன்னதை தவிர கல்லிலே வேற வண்ணத்தை காண சொல்லலை. நம்ம பார்க்குறதா இருக்கு. அது மாதிரி ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, அதை தப்பா பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லையா? முக்கியமாக கலாச்சாரம் கெட்டு போகிறதுக்கு இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்வேன். எல்லா பெற்றோர்களையும் நான் சொல்ல விரும்பல.
இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ இது நான் போட்டு வந்திருக்கேன்னா இதுக்கு என்ன காரணம்? எங்கள் அம்மா எனக்கு நல்ல சொல்லி வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி இருக்க பெற்றோர்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தராங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சமுதாயம் எடுத்துக்கோங்க. ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களா, அவங்கள உடனே வந்து காதலர்கள் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன் அதை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கக்கூடாதா? அதுக்கு மூல காரணம் என்ன? நம்ம கலாச்சாரம் கெட்டு போயிருக்கிறதுனால தானே அப்படி பார்க்குறாங்க. அந்த காலத்திலேருந்தே ஆணையும் பெண்ணையும் பஞ்சும் நெருப்புமாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சுதா? நீ ஃப்ரெண்டாலாம் பழக முடியாது, கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கும். அது என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு? அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் நட்பில் பழகக்கூடாதா? ஐ டோன்ட் அக்செப்ட். அது கலாச்சாரமே அல்ல. மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு அசிங்கமாக தெரியுதான். ஒரு ஆணும் பொண்ணும் நண்பனாக போனால் அது அசிங்கம் இல்லையா? கலாச்சாரத்தை மீறுறவங்களை எப்படி தண்டிக்கிறது? கலாச்சாரத்தை மீறவங்கள ஒரு தண்டனையும் கொடுக்க முடியாது. திருடனா பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனக்குரிய பெண்மையும் தனக்குரிய ஆண்மையையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தனக்குன்னு ஒரு பண்பாடு, தனக்குன்னு ஒரு கல்ச்சர், தனக்குன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத அவங்க ஒருத்தரும் நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சாதான் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். ஐயா, கலாச்சாரம்னா என்ன? நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு பழகி வந்த பழக்கங்கள், பண்பாடு, கலை, இலக்கியம் இவற்றின் அடிப்படை தவறாமல் அப்படியே பின்பற்று. இதான் கலாச்சாரம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் நீதி ஒளியாக செங்கோலாக திருக்குறளையும் நம் தமிழன்னைக்கு அணிவித்து மகிழ்வித்து அழகு பார்த்து ரசித்த நாடு நம் நாடு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அக்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருக்குறள்ல. இல்லற வாழ்க்கையை எடுத்துட்டா அந்த காலத்து தம்பதியர்கள் வந்து வள்ளுவன் வாசிக்கு தம்பதியை எடுத்துட்டா அவ்வளவு அந்யோன்யமா அன்பு, பண்பு, பாசம், நேசத்தோடு வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல வந்து என்ன நிலைமை இருக்குன்னா, இந்த இல்லற வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள தகராறு. அதை பார்க்கின்ற அந்த பிள்ளைகளுடைய லைஃப் என்ன ஆகும்? அந்த காலத்துல வந்து பிறன்மனை நோக்காத பேராண்மை, அதாவது வந்து பிறர் தாரத்தை விரும்பாத, இதுதான் தர்மம் ஒழுக்கம் அப்படின்னு சான்றோர்கள் வாழ்ந்தாங்க. பிறன்மனை நோக்காமன்றது ஒரு விஷயம் இருந்தாலே எல்லா விஷயமே அதில் அடங்கி போச்சு. அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவன் பொண்டாட்டி அழகாக இருக்காளா, இல்லை அடுத்தவன் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், அடுத்த வீட்டு குழந்தை என்ன செய்யுது இப்படின்னு பக்கத்து வீட்டை பார்த்து, அது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம வாழ ஆரம்பித்ததுலேருந்தே நம்மளுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கிட்டோம். மானம் என்பது தன் உயிரில் தன் நிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்த போது உயிர் வாழாமை. கொடிகாத்த குமரன் கொடிய கையில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் நாட்டுக்காக போராடி உயிரை விட்டான். அதுதான் மானம். பணத்திற்காக எதையும் மானத்தையும் மரியாதையும் சுய கௌரவத்தையும் அடகு வைக்கின்ற எத்தனை பேர் நம் நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய கலாச்சாரமா, பண்பாடா? ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டிற்கு நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முறையில முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் செய்யணும். இல்வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, திருவள்ளுவர் சொல்லியிருந்தார், அன்பு மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த காலத்துக்கான புது மொழி என்ன தெரியுமா? அன்பையும் மரத்தையும் உடைத்து வாழ்வதுதான் இல்வாழ்க்கை. டைவர்ஸ்னு போயிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன்னா திரும்பி வர்றதில்ல, தனித்தனியா தான் வராங்க. அதனால குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து குடும்ப பிரிப்பு நீதிமன்றங்களா ஆயிடுச்சு. பொது இடங்களுக்கு இன்னைக்கு உங்களால வந்து குடும்பத்தோட போக முடியுதா? கலாச்சாரம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்று வந்து இன்னைக்கு சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு பிரான்ச் வந்து போலீஸ்ல இருக்கிறது. கலாச்சாரம் கெடாம இருந்திருந்தா போலீஸ்ல அந்த சைபர் கிரைம்ன்ற ஒரு பிரான்ச் வந்து எழறதுக்கு காரணமே இருந்திருக்காது. ஆர்குட்னு ஒரு இது இருக்கு சார் இன்டர்நெட்ல, இதுல அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர்ஸ்ல வர்ற நிறைய கிரைம்ஸ் வந்து ஆர்குட் மூலமா நடக்குது. ஆர்குட்ல வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட், எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குது. உனக்கு இஃப் யூ டோன்ட் நோ த பர்சன் யூ சே நோ. அப்புறம் அவங்ககிட்ட எந்த கம்யூனிகேஷன் வராது. நீங்கள் வந்து சும்மா எஸ் போட்டு பார்ப்போமே, கியூரியாசிட்டியில் போடுறீங்க, அதில் நல்லவனும் வரான் கெட்டவனும் வரான். ஆனால் இந்த காலத்து இளைஞர்களுடைய மனப்பான்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் செய்யாத, ஒரு விஷயம் பண்ணாதன்னா அப்பதான் அதை போய் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் இந்த காலத்து இளைஞர்கள். அது நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்களே உங்கள் அழிவை தேடிக்கிறீங்கன்னு அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து காலம் வந்து நல்லா இருந்தது சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க. காலம் வந்து நல்லா இருந்தது. பெண்களுக்கு வந்து இப்போ வந்து வெளியில தனியா போகணும் அப்படின்ற அந்த தைரியம் வந்து பெண்கள் கிட்ட இல்லாம இருந்தது. ஆனா காலம் நல்லா இருந்தது. இந்த காலம் எடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து வெளியில போற அந்த தைரியம் இருக்கு, ஆனா காலம் நல்லா இல்ல. சூப்பர் பாயிண்ட். கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு என்ன பண்ண போறோம்? இன்றைய மாணவர்கள் நாளைய இந்திய
இல்லையா? அவர்களால் மட்டுமே இதை மாற்ற முடியும். விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வு இருந்தால் நிச்சயமாக நாடு திருந்தும்னு மாணவர்களே சொல்லுகிறார்கள். நீங்கள் எல்லாம் எது தவறு எது சரி என்று நன்றாக உணர்கிறீர்கள். ஆடை எப்படி அணிய வேண்டும், பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும், குப்பைகளை எப்படி போடாமல் பாதுகாக்க வேண்டும், எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே ஒரு புதிய சமுதாயம் உங்கள் காலகட்டத்திலே வளர்வதற்கும் வருவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது.